இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்ட்டு வந்துட்டு இந்த சண்டே ஸ்பெஷலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த தீபாவை அடையாளம் காமிச்சிட்ருக்காங்களே கோகிலா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த ரவுடி வந்துட்டு அம்மா இந்த பொண்ணு தானா சரியாக பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அட கோணமுக்கா இவளை வந்துட்டு கடத்திடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சுற்றி தெரிய அந்த இடத்துல வந்துட்டு ரம்யா வந்து இவன் தொல்லை தாங்கவே முடியல, இவனை யார் தான் வர சொன்னாங்களோ, நான் சொன்னனா என் பின்னாடியே அலையிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்துட்டு அந்த 5 கிலோ ஆறுமுகம் பார்த்துடுறாரு. இந்த பொண்ணை தான் நான் கடத்த சொன்னாங்க, தனியாக தான் போகுது, கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் வர்றதுனால நின்றுடுறாங்க. கட்டை எடுத்து மண்டையில் அடித்து மயக்கமாக்கி கொண்டு போய் அங்கே ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு சாக்கு மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு கோகிலாக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சாச்சு, அந்த பொண்ணை கடத்தியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லது. ஆமாம் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி 5 கிலோ ஆறுமுகம் வந்துட்டு இந்த பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சூப்பர் ஆள் தான் பார்க்க ஒரு கோணக்கமானக்கா இருந்தாலும் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்ல, ரூபஸ்ரீ சொல்கிறாங்க, நான் கூட காமெடி பீஸாக இருப்பாருன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை போய் பார்க்குறாங்க. இந்த மூட்டையை எப்படியாவது கொண்டு போய் டெம்போவில் ஏற்றி அமுச்சு விட்டணும், சரி தூக்கு அப்படின்ற மாதிரி ரூபஸ்ரீயை சொல்ல, போப்பாட்டி நானும் தூக்க மாட்டேன், எனக்கெல்லாம் அதில் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா நீயாவது தூக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் தூக்க மாட்டேன் மாட்டி, சாரி என்னை மன்னிச்சிருங்க, வேறு எந்த வேலை வேணா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வேலையை செஞ்சு கிழிச்சிடுவேன், இதையே செய்ய மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயிலை வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரி வா தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ ஆறுமுகமும் கோகிலாவும் தூக்க போக அந்த இடத்துக்கு வந்துட்டு அருணாச்சலம் வந்துடுறாரு. ரேகா என்ன இது ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ வந்துட்டானா குணமுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு கோகிலா திரும்பிக்கிறாங்க. ரேகா உன் பஞ்சான கை வந்துட்டு இதை தொடலாமா, இவ்வளோ கஷ்டமானதை நீ தூக்குற, என்கிட்ட சொன்னா நான் தூக்கியிருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, கோபால் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதெல்லாம் எனக்கு கஷ்டம் கிடையாது, வா நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வெங்காய மூட்டையில் ஒரு மூட்டை கூடி போயிடுச்சு, அதான் கொண்டு போய் இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அருணாச்சலமே கொண்டு போய் அந்த டெம்போவில் வந்துட்டு ஏற்றுறாரு. தேங்க்ஸ் கோபால், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ்லாம் சொல்லாத, இனிமேல் நீ எந்த வேலை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல கிளம்பிற, பாத்தியாடி உன் மாமனாரை எப்படி சொல்லு ஊற்றிக்கிட்டு அலைகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயிலை வந்துட்டு கலாய்க்கிறாங்க. ஆமாம் இந்த விஷயத்தில் ஏன் புருஷ பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ, குடும்பமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இவளை கொண்டு நீ ஏற்றி அமுச்சு விட்டுருப்போ அப்படின்னு சொல்லிட்டு டெம்போ எடுத்து அமுச்சு விட்டுறாங்க. ரம்யாவை வந்துட்டு தீபான்னு நினச்சி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்துட்டு அப்பாடா ஒரு தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா தீபா நடமாடிட்டு இருக்காங்க. பாட்டி அங்க பாரு தீபா அங்க நடமாடிட்டு இருக்கா, அப்ப அவன் யாரை கடத்தி கொண்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணு அப்படின்றாங்க. அவன் வந்துட்டு சொல்லுங்க மேடம் நாங்க பாதி வெளியில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கடத்த வேண்டிய பொண்ணு இங்க இருக்கா, நீ மட்டும் இப்ப பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மாவு கட்டு போட்டு விட்டுருவேன், ஒழுங்கு நீ யாரை கடத்திருக்க, ஒழுங்கு அவன் மூஞ்சிய போட்டோ எடுத்து அமுச்சு விடு அப்படின்னு சொல்ல அவனும் போட்டோ எடுத்து அமுச்சு விடுறான். பார்த்தா ரம்யா, ஐயோ இவன் என்ன ரம்யாவே கடத்திட்டான், ஆணி வேறையே பிடிக்கிட்டானே, இப்ப நம்ம யார் மேல பழிய போறது, உடனே அந்த கிறுக்க போன் பண்ணி வர சொல்லு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வாயா நீ கடத்த வேண்டிய பொண்ணு இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, ஒரு பொண்ணை தான் கடத்தவனுக்கு நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன், அடுத்த பொண்ணுனா டபுள் பேமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசி நேரத்தில் பேமெண்ட் கூட கேட்குறாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கொடுத்து தொலைவு எப்படியாவது வர சொல்ல அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்க. இங்கிட்ட பாரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்க, ஒன்னையே வந்துட்டு ஒழுங்கா செய்யல, அவனுக்கு டபுள் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அவனை கழுவி ஊத்திட்டு இருக்க. அது மாதிரியே டெம்போல வந்து இறக்க, சரி என்ன தூக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் ஐஸ்வர்யா கிட்டே ரூபஸ்ரீட்டையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அருணாச்சலம் வந்துடுறாங்க. என்ன ரேகா உதவி செய்யணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா கோபால் அப்படின்றாங்க. என்கிட்ட நான் சொன்னா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மூட்டையை தூக்குறதுக்காக போக, ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காலிஃப்ளவர் மூட்டை தூக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இதோ தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூட்டையை கொண்டு போய் கிச்சனில் வச்சிடறாங்க. நீங்க இப்போ போகலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அருணாச்சலத்தை அமுச்சு விட்டுற, பாத்தியாடி மருமக பக்கத்தில் இருக்கா, அது கூட தெரியாம அந்த ஆள் எப்படி சொல்லு வச்சுட்டு போறான் பாரு, என்ன விளங்காத குடும்பமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளை உடனே அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை அவுத்து விட்டு அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அவளை கண்ணு முடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ரமேஷும் அந்த பக்கம் தேடி வந்துகிட்டு இருக்காரு. ரம்மின்னு அப்போ ரம்யா மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்து தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விட, நீ தாண்டா அப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சண்டை போட, ஐயோ நீ மயக்கம் போட்டு கிடந்த நான் தான் உன்னை எழுப்பினேன் அப்படின்னாங்க, போடா கிணப்பையில அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அங்கிட்ட ரியாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கடையில் போயிட்டு அதே மாதிரி சேலை எடுத்துட்டு வெளியில வந்தா ஆனந்த் பார்த்துடுறாரு. இவர் ரியாவே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட போக, ஆத்தாடி ஆத்தா
இவன் கண்ணிலையா சிக்கணும், நம்மளை வந்துட்டு மாவளுக்கு போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த இடத்த விட்டு நைஸாக ஓடுறாங்க. உன்னை நான் விட மாட்டேன்டி, உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆனந்து துரத்திட்டு போய் ரியாவை பிடிச்சிடுறாங்க. நீ எப்படி வெளியில் வந்த, உள்ள தானே இருந்த அப்படின்னு கேட்க, நான் ஜாமீனில் வெளியில் வந்த அப்படின்றாங்க. ஜாமீனில் உன்னை யார் வெளியில் எடுத்தா, உண்மையை சொல்லி யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கையில் இருந்த சேலையெல்லாம் கீழே விழுந்துருது. யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கத்த, சுற்றி இருக்கவங்கள வந்துட்டு ஆனந்த பிடிச்சிட ரியா அந்த இடத்த விட எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அப்போ அந்த சேலையை மட்டும் ஆனந்த எடுத்து வச்சுக்கிறாங்க. உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மண்டபத்துக்கு தான் வர்றாங்க. கார்த்திகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன நீ பாட்டுக்கு பப்ளிக்கில் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால் ஆத்திரத்தை தாங்க முடியல, அவளை பார்த்தாலே கொல்லன் போல இருக்கு, அவள் பார்த்தது உள்ளே இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவள் புடவை கடையிலேருந்து வெளியில் வந்தால் சந்தேகப்பட்டு தான் அந்த புடவை எடுத்துகிட்டு வந்தால் இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, காட்டு இந்த புடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. காட்டு வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த புடவை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாளேன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் மைதிலி போகிறாங்க. இங்கே வாங்கலை அப்படின்ற மாதிரி மைதிலியை கூப்பிட்டது. என்ன தம்பி அப்படின்றாங்க. தீபாவோட கல்யாண புடவை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, மைதிலி வந்துட்டு என்ன தம்பி எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒரு சின்ன டவுட்டு கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மைதிலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 புடவை வந்துட்டு சேமாக இருக்குது, என்னடா இது 2 புடவை ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் வந்துட்டு மைதிலி கிட்ட புடவையை கொடுத்து விட்டுறாங்க. இவன் வந்துட்டு இந்த புடவையை வச்சு ஏதோ பிரச்சனை பண்ணா, நான் வந்துட்டு சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு, தீபாவை வந்துட்டு ஏதோ பண்ண போவாளோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுறா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி, நான் ரம்யாவோட அப்பாவுக்கு ரொம்ப டைம் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அவர் வந்துட்டு ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல, அவர் வீட்டில் இருக்காங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரித்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து வந்துட்டு அவரும் அவங்க வீட்டுக்காக போகிறாங்க. வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. வேமா ஜன்னல் வெளி உள்ளே பார்த்தா வாயில் நுர வந்து கீழே கிடக்காரு. வேமா கார்த்திக் கால் பண்ணி இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. வேமா நீங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸும் கதவெல்லாம் உடச்சு அவர் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன். கார்த்தியும் ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் குடிச்ச ஜூஸில் வந்துட்டு விஷம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு. எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஒருவேளை பிஸ்னஸ் எதிரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வந்துட்டு அவர் கண்ணை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தியும் போலீஸ் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. சரி என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என் பொண்ணு தான் சார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறீங்க, ரம்யாவா அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஆமாம் நான் தான் சொன்னேன்ல சார், பெத்த அப்பாவாக இருந்தாலும் உயிரோட விட மாட்டான்னு சொல்லிட்டு, அவளோட விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த மாப்பிள்ளை கூட நம்ம ஏற்பாடு பண்ண ஆளு தானே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் எனக்கே விசவஸ்டா, இப்போ நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சாலும் இங்கே வந்து எனக்கு கொன்றுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் உங்களுக்கு அடிதான் சார் நான் அவளை விட்டு வச்சிருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சிருந்தா எங்கள் குடும்பத்தை அவள் சும்மா விட மாட்டா, அவங்களால பெரிய ஆபத்து தான், உடனே நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் வாக்குக்கு நான் வந்துட்டு கட்டுப்படுறேன் தம்பி, நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் மண்டபத்துக்கு தான் வர்றாங்க. போலீஸை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்கு போலீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, ரம்யாவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்ல, எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியாக போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அம்மையாரை வச்சு உங்களை கொலை பண்ண பார்த்தது, ரவுடியை வச்சு உங்களை கொலை பண்ண பார்த்தது, அந்த ட்ரக்ஸ் கலந்து கொடுத்து உங்களை வெறிப்பிடிச்ச மாதிரி மாற்றினது எல்லாமே ரம்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே ரம்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்தனேடி, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட, ரம்யா வந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சே நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை இதுக்கு மேலே விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா கிட்ட வந்துட்டு தீபா போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு